ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவாஸ் சமையல். இன்றைக்கி நம்ம சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சமையலில் நம்ம வந்து மட்டனும் காலிஃப்ளவர் வச்சு ஒரு குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். என்னென்னு பார்த்துக்கலாம். மட்டன் வந்து ஒரு 1/2 கிலோ, காலிஃப்ளவர் வந்து ஒரு 1/4 கிலோ, சின்ன வெங்காயம் கொஞ்சம் போல் சின்ன வெங்காயம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது தேவையான அளவு மட்டும் போட்டுக்கலாம். தக்காளி ஒரு 3 தக்காளி, தேங்காய் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கிறேன். இது வந்து மல்லித்தூள், கரம் மசாலா, மட்டன் தூள், மிளகாத்தூள், இந்த 4 தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை வச்சுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். என்ன பண்ணுறீங்க? ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலா ரெடி பண்ணிருக்கேன். ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். ஐ சி. வீரா ஹாய். வெங்காய பேஸ்ட் போட்டுக்கலாம். மட்டன் குழம்புக்கெல்லாம் சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் சின்ன வெங்காயம் அரைச்சி சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் சேர்த்துக்கலாம். இதுவும் கொஞ்சம் நேரம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த பொடியெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறோம்ல, அந்த பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மட்டன் சேர்த்து வேக வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிற மட்டன் இது கூட சேர்த்துடலாம். இது வந்து இந்த மசாலாவில் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். கொஞ்சம் தண்ணி விடு இது வேக அதனால் நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே வேக வைக்கலாம். இது வந்து கொஞ்சம் நேரம் வெந்துருச்சு. நம்ம காலிஃப்ளவர் அதோடு சேர்த்துக்கலாம். உப்பு அப்படியே கொஞ்சமாக போட்டோம், இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு பத்தாது. வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த மசாலா அரைச்ச தண்ணியெல்லாம் அப்படியே மிக்ஸி ஜாரில் வச்சுருக்கிறேன். அதை வந்து ஊற்றி நம்ம உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலந்து எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணியெல்லாம் ஊற்றி நம்ம கலந்து வச்சுட்டோம். இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு ஒரு 4-5 விசில் வேக விட்டுடலாம். ஏன்னா மட்டன் வந்து நல்லா வேகணும் நம்மளுக்கு. அதனால் காரசாரமான மட்டன் குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து கடைசியாக தேங்காய், நம்மளுக்கு தேவையான அளவு தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கிறேன். அது வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் கொதி வரட்டும். அப்புறம் மல்லி இலை போட்டு இறக்கிடலாம். லைட்டாக கொஞ்சம் கொதிக்கிட்டு, ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடலாம் வாங்க. எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். இப்போது குழம்பு, சாப்பாடு, ஃபிஷ் ஃப்ரை, ரசம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் வச்சுருக்கோம் கேஸ்ட்ரோலில். அப்புறம் இன்னொரு ஹாட் பாக்ஸில் பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு வச்சுருக்கோம். பார்க்கவே சூப்பராக இருக்குது.
இந்த பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை வச்சுருக்கோம். பாருங்கள், பார்க்குறக்கே கிறிஸ்பியாக இருக்குது. இந்த பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ரசம், சாப்பாடு, குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை. சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிடலாம். இப்போது ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, வாங்க கார்டன் க்ளீன் பண்ணலாம். அம்மாவும் பாட்டியும் பண்ண போகிறாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கார்டன் மாதிரி மேக் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே 1 வீக்காக நல்லா மழை பெஞ்சிட்டே இருக்குது. அதனால் ரொம்ப செடியெல்லாம் ஸ்பீடாக வளர்ந்துருச்சு. ரொம்ப பெருசு பெருசாக வந்துருச்சு. தேவையில்லாத செடியெல்லாம் நிறையா வந்துருச்சு. அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி போயிருக்கோம். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் என்ன பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரியும். பின்னாடி வந்து நாங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை தான் க்ளீன் பண்ணுவோம். ஏன்னா அடிக்கடி க்ளீன் பண்ண வேண்டியது இருக்காது. துணி துவைக்க மட்டும்தான் நாங்கள் பின்னாடி போயிட்டுருக்கோம். இப்போ ரீசெண்டாக இன்றைக்கி தான் க்ளீன் பண்ண போயிருக்கோம். பின்னாடி பார்த்திங்கன்னா நிறையா செடி இருக்குது, மரம் இருக்குது. பார்த்திங்கன்னா மாமரம் இருக்குது, முருங்கை மரம் இருக்குது, அப்புறம் வாழை மரம், அம்மா வச்ச வாழை மரம் எல்லாமே. அப்புறம் பார்த்திங்கன்னா ரோஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, ரெட் ரோஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை மரம் இருக்குது, எலுமிச்சை மரம் இருக்குது, அப்புறம் கீரை செடியெல்லாம் இருக்குது. அப்புறம் மிளகாய் செடி, தக்காளி செடி, கத்திரிக்காய் செடி, இந்த மாதிரி நிறைய இப்போ தான் ரீசெண்டாக வச்சாங்க அம்மா.
பார்த்தீங்கன்னா சேட்டை பண்ணிட்டு இருந்தது, அதையும் பாருங்கள். பில்டப் பண்றணும், பீலா விடணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. நோ சார், நான் ரொம்ப டீசென்டான ஃபேமிலில பிறந்தவன் சார். என்ன பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காங்க சார். ஐயோ, கூப்பிடுறானே தனியா கூப்பிடுறானே, என்ன பண்ண போறானோ? அப்படி ஐயனாரே குலதெய்வமே, உன் பிள்ளைய கூடயே இருக்கு அப்பா துப்ப. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஜீவா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.